ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி கேப்சிகம் சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு முதல்ல பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு ஸ்பைசஸ் ஆட் பண்ணுறோம். பட்டை, லவங்கம், ஏலக்காய், வேறு என்னென்ன ஸ்பைஸ் தேவை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு 2 வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளி ஆட் பண்ணணும். ஆனாலும் முதல்ல நல்லா வெங்காயம் வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறமா இப்போ தக்காளி ஆட் பண்ணுறோம். 2 தக்காளி 2 வெங்காயம் போட்டு நல்லா ஆட் பண்ணிக்கிறோம். அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா மஞ்சத்தூள் போட்டு மேரினேட் பண்ணி வச்சுருந்த 1/2 kg சிக்கனை நான் இதில் ஆட் பண்ணுறேன். சிக்கன் போட்டதுக்கப்புறமா சிக்கன் அண்ட் மசாலா எல்லாமே நல்லா ஒன்று சேரும்போது நல்லா வதக்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் ஸ்பைசஸ் ஆட் பண்ணுறேன். தனியாத்தூள், மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா, ஜீரா பவுடர் அண்ட் பெப்பர் பவுடர் எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா வதக்குறோம். வதக்கி முடிச்சது மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறமா தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். உப்பு போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணி விட்டு சிக்கனை வேக வச்சுக்கிறேன். சிக்கன் வெந்ததுக்கப்புறமா வெட்டி வச்சிருந்த கேப்சிகத்தையும் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த கேப்சிகமும் சிக்கனும் நல்லா ஒன்று சேர அளவுக்கு கொஞ்சம் வேக விடணும். செமி கிரேவியாகவும் வச்சுக்கலாம், இல்லை திக்காக கிரேவியாகவும் வச்சுக்கலாம், நம்மளோட இஷ்டம். ஸோ கொஞ்சம் லைட்டாக சாதத்துக்கு போகிற அளவுக்கு கிரேவி வச்சுக்கிறேன். இப்போ பரிமாறிடலாம். ஸோ சூப்பரான சிக்கன் கேப்சிகம் ரெடி ஆகிடுச்சு. இது டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. இது நெய் சாதத்தோட இன்றைக்கி நான் லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தோம். ஸோ மட்டன் சூப் வித் சிக்கன் கிரேவி இது சாப்பிட்டுட்டு சொன்னால் வேறு லெவலாக இருக்குது சொன்னால். ஓகே, பாய் பாய், தேங்க்யூ.